பாத்தீங்களா எங்க அண்ணா அன்னைக்காக வாங்கிட்டு அந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய் ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அண்ணா அண்ணியோட வெட்டிங் அனிவர்சரி. ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம், கேக் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ பாப்போமா கேட்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது பாப்பா, இந்த கேக்கு அவங்களுக்கு வந்து தெரியாது, நாங்கள் வரப்போகிறோம்லாம் தெரியாது. நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் ஒர்க் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ வீட்லேயே தான் இருக்காங்களா, சரி ஓகே நம்ம போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம அவங்க வந்து நாங்கள் மீட் பண்ணி. என்னதான் நாங்கள் மீட் பண்ணல அப்படின்னாலுமே எங்கள் அண்ணா அண்ணின்றது வந்து யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிறது, அவங்க கால் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு எல்லாமே பேசுகிறாங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்றது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து போயிட்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணலாம், எப்படி அசந்து போகிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இது போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எந்த மாதிரி பேச போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் நம்ம. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா, பார்த்துட போகிறாங்க கைஸ், நாங்கள் வரோன்ட்டு தெரியாமல் நாங்கள் போனோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியல, வேறு யார் வீடியோ காட்டுறணும் இதான் கேட்டேன். டீமாக சொல்கிறேன், இதுதான் உண்மையாலுமே நாங்கள் வந்து போகிறது அவங்களுக்கு தெரியாது, சொல்லி வச்சுட்டுலாம் வரல. அவங்களே ஷாக் ஆகிறத பாருங்கள் நீங்கள். அதுவும் மெயினாக நாங்கள் வந்து வரமாட்டோம்னு நினச்சிட்டு இருப்போங்க. ஏன்னாக்கா நாங்கள் கொஞ்சம் முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்கோம். அந்த வேலைக்காக அவங்க வந்து வரமாட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க, கண்டிப்பாக வரமாட்டேன்னு தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. இது எங்க அண்ணி, இது எங்க அண்ணன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் அவர் அப்படியே தான் இருக்கு. கலர் மட்டும் மாறல காய்ஸ், அப்படியே தான் இருக்கிறாரு இன்னும். கலர் எதுக்குமே மாறாது. டேய் செல்லக்குட்டியே, டேய் வாடா. இல்ல இப்பதான் கழட்டிட்டார், பேண்ட் தான் போட்டு வெளிய போயிட்டு வந்தோம். டாடா சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு அக்காக்கு. ஹாய் சொல்றா. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ வந்து மீட் பண்ணிட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிஸியாக இருக்கிறாங்கப்பா அவங்களாம், என்ன பண்ணுறது. பார்த்தீங்களா எங்கள் அண்ணா அன்னைக்காக வாங்கிட்டு அந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷாக்கு கொடுங்கடா, ஷாக்கு கொடுக்குற மூஞ்ச பாருங்களேன். பேச மாட்டோம், நீ எப்பயுமே மறக்க மாட்டேன். அவள்கிட்ட கேள்வி விடலாம், பேசிக்கிட்டே இருப்பேன், நான் விட மாட்டேன். நமக்கு உறவு இருக்குது இந்த இதுல. நான் நல்லதுக்காச்சும் போனோம் நம்ம அப்படின்னு தான் அவ சொல்லுவா. நம்ம எதுக்கு போறோமோ இல்லையோ, இப்ப ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம் தங்கச்சி. அக்கா நைட்டோட வாடி, அவருக்கு வாடி. ஆனா மனசாச்சே இல்லாம நைட்டு போட்டுருந்தீங்கன்னா சொல்ற பத்தியா, நைட்டி நல்லா தான் இருந்தாங்க. புது நைட்டி தான் ஆனிவர்சரி புது. நீ படிச்சது போதுமா? அடுப்புல ஏதோ வச்சிருக்கீங்களா? சாம்பார். நீ அப்ப கேக்குறடா. வாடா. வீடியோ ஆன் பண்ணிட்டு அதுலயே போட்டு எடுத்து. வீடியோ எதியாச்சும் வருதோ? எல்லாம் அப்படியே போயிட வேண்டியதானே. அங்கதான். அந்த அளவுக்கு ஒண்ணு காத்தே வரலையேனா. இது போங்க. அது
கொஞ்சமா வாங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் நம்ம வீட்டுல டைட்லாம் இல்ல அது சாப்பிடாது. நான் கேக்கே மோஸ்ட்லி சாப்பிடுவேன் இரு பல்லாண்டு வாழ்க. நீங்க வாங்க அம்மா ரொம்ப ஐடியா இருக்காங்க. அண்ணன் தான் பாக்குறது. அண்ணன் தான் பார்க்கணும் போலியே. போதும் அப்படிலாம் இல்ல. இது கொடுத்தாங்களா டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ குத்தாங்களா வாங்கிக்க மாட்டேன் நான் இங்க தொடச்சிட்டு இருக்கிறேன். நானே எல்லாம் அடிச்சுட்டு இங்க நானே தொடச்சிட்டு இருக்கிறேன். சரி வா போதும் நான் எப்படி இருந்தாலும் தொடிக்கணும் திருப்பி அவங்க வராங்க கேக் எல்லாம் சாப்பிட்டாச்சு சொல்லியிருந்தா அப்ப நான் அவங்களோட சேர்ந்து இது பண்ணிருப்பான்ல. ஆனா நம்மளுக்கு தெரியாது இப்ப பேண்ட் ஷர்ட் ஏதோன்னு சொல்லி கேட்டு நின்னாங்க அவங்கள பிரியாணி ஐடியா சொல்லுங்க வரானா பாத்தியா இவன் சரி வரவே மாட்டான்றான். நம்மளுதான் வீடு இருக்கும்போது எதுக்கு தாய் உட்காந்துருக்காங்க. அங்கேயே கேட்டுனே அப்புறமா இது ஒரு கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. டேய் இங்க வா. ஓகே பாப்போம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு வாங்கி வந்திருக்காரு பாருங்க பிரியாணி. இங்க பாருங்க பாத்தீங்களா என்னன்னா கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இருக்கா சாப்பாடு யார் பண்ணது? ஓ முத்தமுடு முத்தமுடு முத்தனா சாப்பாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன் சாப்பாடு வச்சுக்கிறேன் அங்க பாரு அக்கா குடுக்கல பாரு. அக்கா தான் வில விலைன்னு இருக்கா கேக் வாங்கிட்டு வந்தாங்க முத்த கூட குடுப்பல்ல ஃபர்ஸ்ட்லாம் பாவம். நாலே காலிலிருந்து 5 கால் வரையும் இருக்கு நல்ல நேரம் 9 கால் 9 கால் 10 கால் ஓகே ஆனா அதுக்கப்புறம் போக கூடாதா அதுக்கப்புறம் போகக்கூடாது 9 காலிலிருந்து சாம்பார் சாப்பிடுறாங்க ஆனாலும் வந்து கடையிலயுமே வாங்கியிருக்கோம் மட்டன் பிரியாணி அதனால அக்கா கையில சாப்பிடறதுக்காக சத்தம் பாருங்க குட்டி குட்டி வாண்டுங்க. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அக்கா வீட்டுல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. சுட இருக்கு இது ஒரு தனி டேஸ்ட். என்னதான் இருந்தாலும் நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டுல சாப்பிடுறது ஒரு தனி டேஸ்ட். இங்க பாருங்க எனக்காக மாங்காய்லாம் போடுறாங்க. மாங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னு எடுத்துலாம் எல்லாம் மாங்கான்னு சொன்னாங்க. சின்ன இவ்வளவு சின்னதா இருக்குது. பசங்க தான் பொறுக்கி வைப்பாங்கல்ல அதனால ஹாய் நல்லா எடிட்டிங் காமெடி கிமெடி போனோம் பாத்துக்கோங்க. பாட வச்சிடலாமா திருப்பி அண்ணாத்த பாத்தியா எங்க அக்கா செம்மையா பாடும். சிங்கர் எங்க அக்கா. பாட சொன்னீங்கன்னா செம்மையா இருக்கும். ஏங்க இருக்கிற அதுல ஒரு கூத்து தான் எங்களுக்கு நடந்துச்சு. அதை வேற சொல்லவா இப்போ அதுல போயிட்டு தான் எங்களோட யாரு அந்த குட்டி பொண்ணு இருக்கு. ஓகே கைஸ் நாங்க சாப்பிட்டுட்டு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் நம்மளோட அண்ணாணி வீட்டுக்கு. ஆமா சோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜாலியா இருந்துச்சு. நீ ஆமா பர்த்டேனே வருது எனக்கு. எதுக்கு போகணும் அப்படின்னா ஆனிவர்சரி. ஆமா செம்மையா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஜாலியா இருந்தது. ஸோ சின்ன வீடியோ தான் ஆனா வந்து இதுல நாங்க நிறைய ஏதோ கூட போனவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு அகைன் பாப்பேன் நான் உங்களை போயிட்டு மறுபடியும் போவோம். கண்டிப்பா பார்ப்போம். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த vlog மேபி தரமா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த தரமான வீடியோ பாருங்க. ஐ வில் ப்ராமிஸ் சும்மா சொல்றேன். பாய். தரமா வரும் ப்ராமிஸ் பாருங்க. சத்தியமா தரமா வரும் ப்ராமிஸ் பாருங்க.